எல்லாருக்கும் வணக்கம். காலை வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல்லலாம் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருக்கீங்க இருக்கிறத வந்து நம்ம அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணி அதுக்கு இருக்கக்கூடிய கேள்வி அப்படியே கேட்பாங்க. அது கேள்விக்கு உண்டான பதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடத்துக்குள்ளேயே இருக்கும். அதை நமக்கு வந்து குறிச்சு கொடுத்துருவாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில், இதுலேருந்து இந்த கேள்வி பதில் வந்து இதுன்னு சொல்லிட்டு அவங்க குறிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம அதான் படித்து எழுதணும். எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லாம் அப்படி தான் எழுதணும் இல்லைங்களா? அப்படி எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒவ்வொரு மாதிரி இருந்தது. நம்ம மாநிலம் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படியே தான் இருக்குங்க. இந்த பெருசாக மாற்றம் வரல. இதே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற மாநிலத்தில் இருக்கவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திரா எடுத்துங்க, இல்லை கேரளா எடுத்துங்க, இல்லை வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம படிக்கக்கூடிய காலத்திலேயே வந்து இந்த மாதிரி படிக்கல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள வந்து பாடத்தை படித்து அதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்காது. அந்த கேள்வி வந்து வினாத்தாண்டில் தான் முதல் முறையாக கேள்வியை பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து கேள்வி எடுக்கும்போது என்னன்னா பாடத்தை வந்து புரிஞ்சு எழுதுனாங்க. அது வந்து நம்ம மாநிலத்தில் வந்து அன்னைக்கு இன்னைக்குமே வந்து நிறைய பள்ளிக்கூடத்துல இல்லை. ஏன்னா வந்து நம்மளோட பாடத்திட்டமே அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதை வந்து பண்ண முடியாது. அது வந்து என்ன பண்ணி சொன்னா ஒரு சில பள்ளிகள் தான் வந்து தேசிய பாடம், அதாவது வந்து சிபிஎஸ்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பள்ளிக்கூடம் மட்டும் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி இல்லாமல் வந்து லீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புது இதாக கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட என்ன வந்து அது இல்லாமோ அது வந்து இப்போ இதில் இருக்குங்க. நான் சொன்ன உதாரணம் வந்து என்னன்னா, இப்போ படிக்கிறது ஒன்று, வினாத்தாள் வரணுங்க, விடையை வந்து இவங்களா தான் யோசனை பண்ணி எழுதணும். படிச்சுட்டு போய் அப்படி எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது என்னன்னு சொன்னால் இன்னைக்கு தெரியாதுங்க, 12வது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. எல்லாம் நல்ல மார்க் எடுப்பாங்க. முடிச்சுட்டு பின்னாடி நம்ம காலேஜ் வந்து நம்ம மாநிலத்துக்கு வெளியே போகும்போது அதோட முக்கியத்துவம் தெரியும். ஏன்னா அங்கே போச்சுன்னா நம்மளால போட்டி போட முடியாது. மற்ற மாநிலத்துக்கு வரவங்கலாம் வந்து அவங்களோட சிந்திப்பு திறனே வேறையா இருக்கும். நம்ம வந்து இந்த புக்கு இருக்க படிச்சா தான் கேள்வி எழுத முடியும். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி வந்து இருந்தது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ வந்து லீடு மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் அதோட இது வந்து டோட்டலாக மாறி போச்சு. இவங்க வந்து படிக்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு விடையை வந்து இவங்களா எழுதுறாங்க. ஒரு வினா வந்து கேட்கும்போது அது வந்து புக்கில் இருக்கிறது கேட்கறது இல்லை, புதுசாக கேட்காங்க. புதுசாக கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, யோசனை பண்ணுவோம். இப்போ இருந்தே யோசனை பண்ணுறாங்க. அப்படி பழக்கம் வந்துச்சுன்னா பின்னாடி போகும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட முக்கியத்துவம் வந்து நமக்கு இப்போ புரியுதோ இல்லையோ பின்னாடி வந்து புரியும் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து வீட்டிலேருந்து பார்த்துன்னு சொன்னால் இவங்க வந்து போடுற எஃபர்ட் வந்து ஒரு 100% சொன்னால் இந்த ஸ்கூல்லையே நான் வந்து இந்த கிண்டர் கார்டன் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 150% வெளியே வருதுங்க. அதை நான் உண்மையை பார்க்குறேன். அவங்க வந்து 100% போட்டாங்கன்னா இவங்க வந்து 150% வந்து குழந்தைகிட்ட பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து மேனேஜ்மெண்ட்டும் சரி, டீச்சர்ஸ் சரி, எல்லாம் வந்து எஃபர்ட் போடுறாங்க. இது வந்து ஒரு பாராட்ட முடியுங்க. அதை வந்து நான் இங்கே விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்து மெயினாக வந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. Thank you sir, thank you so much for your valuable feedback. So இந்த மாதிரி ஃபீட்பேக் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது சார். டீச்சர்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்றதுக்காக. தேங்க்யூ.